எல்லாருக்கும் வணக்கம். வீரா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உலக வெப்பமயமாதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு உயிரிழப்பு, வனவிலங்கு மனித மோதல், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம நியூஸில், டிவியில் எப்பவுமே பார்த்துட்டே இருப்போம். ஆனால் இதை பற்றி நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? இது எதனால் நடக்குது? இதோட விளைவுகள் என்ன? இதனால் நம்ம என்ன அனுபவிச்சுட்ருக்கோம், என்ன அனுபவிக்க போகிறோம்? இது யாராவது நம்மளால் யோசித்து பார்த்துருப்போமா? சில பேர் யோசித்து பார்த்துருக்கலாம். சில பேருக்கு அதோட விளைவுகள் தெரிஞ்சிருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். நிறைய பேர் வெள்ளத்தில் சிக்கியிருக்கலாம், பஞ்சத்தில் சிக்கியிருக்கலாம். விளைவுகளை பல நேரங்களில் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். விவசாய நிலத்தில் விதை போட்டுட்டு மழை வராமல் பயிர் கருகி போயிருக்கும். வெள்ளத்தால் வீடு உடைமை எல்லாத்தையுமே இழந்து நின்றுருப்பீங்க. இதெல்லாம் என்னமோ எங்கேயோ ஒரு தடவை யாரோ மேலே உட்காந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல, நமக்கு நாமே பண்ணிக்கிறது தான். எந்த இயற்கை சீற்றத்துக்கும், எந்த ஒரு இயற்கை அழிவுக்கும் காரணம் மனுஷனாக தான் இருப்பான். ஆண்டவன் நம்மளை படைச்சிருக்காரு, இயற்கையும் படைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆண்டவனை பேருக்கு கும்பிட்றோம், இயற்கையை நம்ம தேவைக்காக அழிக்கிறோம். இயற்கைனா என்ன? நம்மளும் ஒரு இயற்கையோட அங்கம் தானே. ஆனால் நம்ம மட்டும் ஏன் இயற்கையிலேருந்து விலகி, மற்ற உயிரினங்கிட்டிருந்து விலகி, காற்றிருந்து விலகி நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? இதனால் ஆசை, பேராசை. மக்களுக்கு எதுவுமே பத்துறதில்லை, மனுஷனுக்கு எதுவுமே பத்துறதில்லை. மற்ற ஐந்தறிவு விலங்கினங்கள் இயற்கை விதிக்கப்பட்ட விதியில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் மனுஷனுக்கு மட்டும் அந்த விதியை மீறணும்னு ஆசை. அது நல்ல விதத்தில் மீறினா பரவாயில்ல. நமக்கு இருக்கிற ஆறாவது அறிவை ஆக்கத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தினா பரவாயில்ல. நம்ம எதுக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம்? முக்கால்வாசி அழிவுக்கு தான் பயன்படுத்திகிட்ருக்கோம். அறிவியல் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? எல்லாத்தையுமே அனுபவி, நீ மட்டும் அனுபவி, மற்ற யாருமே அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே உனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம அறிவியல் நமக்கு உருவாக்கிடுச்சு. எதுலேயுமே ஒரு பணத்தாசையோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வந்துடுச்சு. இதனால் நமக்கு என்ன லாபம்? இதனால் என்ன லாபம்? அதில் இந்த மருத்துவ குணம் இருக்குது, அதில் இந்த மருத்துவ குணம் இருக்குது, மீனோட தோலில் அது இருக்குது, மீன் எண்ணெயில் அது இருக்குதுன்னு நம்ம தேவைக்கு, நம்ம பாதுகாப்புக்கு, நம்மளோட இதுக்காக எத்தனையோ உயிரினங்களை அழிச்சிட்ருக்கோம். மூலிகை செடி வேணும்ன்ட்டு உள்ளே போகிறோம், காட்டுக்குள்ளே போயிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, செடி மறுபடியும் வளரும். ஆனால் போகிறவங்க சும்மா இருக்கானா? போவான், பீடி பற்ற வைப்பான், சிகரெட் பற்ற வைப்பான், அங்கேயே பற்ற வச்சுட்டு போவான், காடு எரிஞ்சு அங்கே நாசமாக போவாங்க. காட்டில் உட்காந்து தண்ணி அடிப்பாங்க, பாட்டில் உடச்சிட்டு போடுவாங்க, சண்டை போடுவானுங்க. அவங்க பிரச்சனை இல்லை, காட்டில் இருக்கிற விலங்குகள், ஒரு யானை அழியும். எதுவுமே இங்கே தன்னை பற்றி மட்டுமே நினச்சி பண்ணுற ஒரு மனுஷனு மாற்ற நம்ம இருக்கோம். ஆனால் இதை பற்றி யாருமே யோசிச்சதில்லை, யாருமே பேசுகிறதில்ல. ஏன்னா நமக்கு பேசுகிறதுக்கும் வாதாடுறதுக்கும் ஒரு நாள் சினிமா, கிரிக்கெட், அரசியல், பணக்காரனை பற்றின விஷயம் இது போதுமே. நமக்கு இன்றைக்கி சோறு கிடச்சிருச்சா, இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோமா, ஓகே ஆனால் நமக்கு தலைமுறையை பெருக்கிறதுக்கு மட்டும் ஆர்வம் இருக்கே தவிர, தலைமுறை வாழ்கிறதுக்கான உலகத்தை அப்படியே விட்டு வைக்கணுங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறதே இல்லை. மனுஷனை விடுங்க, எந்த எந்த உயிரினத்தையுமே அழித்து வாழறது கிடையாது. ஒரு புலி ஒரு மானை அடித்து சாப்பிடுதுன்னா அது இயற்கைக்கான விதி. இப்போ நம்மளும் ஒரு வேட்டைக்காரங்களாகவே இருந்து அவங்கள அடித்து சாப்பிட்ருந்தோன்னா அதுவுமே இயற்கை விதி தான். ஆனால் உணவுக்காக மட்டும் வேட்டையாடுறதை விட நம்ம எதுக்காக ஒவ்வொன்றையும் அழிச்சிட்ருக்கோம்? இந்தியா இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு தெரியுமா? 169வது இடத்துல. 2018 142வது இடத்துல இருந்தோம், இப்போ 169வது இடத்துல இருக்கோம். நம்ம பெருமையாக பாகிஸ்தானை விட முன்னேறி இருக்கோம், பங்களாதேஷை விட முன்னேறி இருக்கோம்னு பெருசாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே. பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்லாம் நம்மளை விட முன்னாடியில் இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில். அவங்க நாட்டில் என்ன நடக்குதோ, டெரரிசம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் தேவையில்லாத விஷயம் நம்ம தான் சொல்லிக்கணும். இங்கே அதை வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. நம்ம நாடு வளருதோ இல்லையோ, மற்ற நாடு வளரக்கூடாது, அவங்க மேலே பழியை போட்டு அவங்கள பற்றி பேசிவிட்டு நீ காலத்தை ஒட்டிக்கோ. நீ நம்ம நாடு வளர்ந்ததா வளரலையா அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு தெரிய வேண்டியது உனக்கு வேணுங்கிறது நம்ம மதம் நல்லா இருக்கா, அவ்வளோதான். இயற்கை பற்றி உனக்கு என்ன? அப்படி தான் நம்மளை வளர்த்திட்ருக்காங்க, நம்மளும் வளர்ந்துட்டுருக்கோம். பாகிஸ்தான் நம்மளை விட முன்னாடியில் இருக்குது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில். பங்களாதேஷ் நம்மளை விட முன்னாடி இருக்குது. போன வருஷம் 100க்கு 35 மதிப்பெண் வாங்கின நம்ம இந்த வருஷம் வாங்கினது 27 மதிப்பெண் தான். அவ்வளோதான். நம்மளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எந்த லெவலில் இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. எப்பவும் பொருளாதாரத்தை முன்னேற்றணும், நம்ம முன்னேறணும், பணம் வேணும், அது வேணும், சொத்து வேணும், அங்கே வாங்கி வைக்கணும், இங்கே வாங்கி வைக்கணும், எல்லாத்தையுமே யோசிப்பீங்க. வாழ பணம் முக்கியம்தான்.
ஆனால் அது மட்டுமே முக்கியமாக வாழ்கிறதுக்கு உலகம் இல்லாமல் எங்கே போய் வாழ்வீங்க? இப்போது பூமியை அழிச்சது பத்தாதுன்னு செவ்வாய் கிரகம் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்பிச்சுட்டு அங்கே வாழ முடியுமா? அங்கேயும் அழிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அங்கே என்ன கிடைக்கும்? அங்கே என்ன கனிமம் கிடைக்கும்? அதை அங்கே அழிச்சு கொண்டு வந்து இங்கே நம்ம வியாபாரம் பண்ணலாம். அதே தான் எப்போவுமே இந்த மாதிரி பணத்துக்காகவும் நம்ம பொருளாதார தேவைக்காக மட்டுமே நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா வருங்காலத்தில் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் அங்கே செவ்வாய் கிரகமும் இருக்காது. இங்கே நம்ம விண்வெளியில் போடுற குப்பைகள்லேருந்து எத்தனை குப்பைகள் அதெல்லாம் எப்படி எல்லோரும் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? குப்பை போட மட்டும்தான் தெரியும். ஆனால் அது எப்படி போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியுமா? மோஸ்ட்லி நம்ம பண்ண வேண்டியது என்ன? பிளாஸ்டிக் அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஒரு பேப்பர் பேக் வாங்குறதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு 2 ரூபா 50 காசு கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கு சங்கடம். கடைக்காரன் கேட்டானா அதுக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்னு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு பின்னாடி கொடுக்க வேண்டிய விளைவுகளுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு பேப்பர் பேக்கை யூஸ் பண்ணால் சுற்றுச்சூழலுக்கு நம்ம பண்ண ஒரு நன்மையாக இருக்கும். ஆனால் அது எதுக்கு? என்ன வேணால் காசு கொடுத்து பிளாஸ்டிக் எத்தனையோ வாங்குவோம். ஆனால் 2 ரூபா 50 காசு கொடுத்து ஒரு பேப்பர் பேக் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம குப்பைகளை எப்படி அப்புறப்படுத்திகிட்ருக்கோம்? வீட்டுக்கு முன்னாடி தெரு முக்கில் எங்கேயாவது போயிட்டு அது குப்பை தொட்டி பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் குப்பை தொட்டிகளை கூட போட மாட்டோம், தூக்கி வெளியே போட்டு போவோம். அங்கே வர அதன் மூலமாக எத்தனை நோய் பரவிட்டுருக்கு. இதெல்லாம் யாருக்குமே யோசிக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் இயற்கையை பற்றி மறந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படியே இருந்தோம் அப்படின்னா வருங்காலத்தில் பூமியும் இருக்காது, நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுற செவ்வாய் கிரகமும் இருக்காது, எங்கேயுமே வாழ முடியாத நிலமை தான் இருக்கும். மனுஷன் தயவுசெய்து அதாவது இயற்கையை பற்றி நினைக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம வாழ்கிறதுக்காக நம்ம தலைமுறை வாழ்கிறதுக்காவது வருங்கால உலகம் இருக்குன்னு நினச்சாவது இயற்கையை பற்றி கொஞ்சம் படிங்க, இயற்கையோட மகத்துவத்தை புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து கொஞ்சமாவது இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இயற்கையை நேசித்து நம்ம உலக வெப்பமயமாக தடுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன முன்னெடுப்புகள் எடுத்து மரம் வளர்த்தணுமா? மரம் வச்சா மட்டும் போதாது, அது எப்படி வளர்ந்துட்டுருக்கு, அதை ஒரு ஃபேஷனாக மட்டும் இருக்காமல் பேஷனாக மாற்றினா ரொம்ப அருமையாக நம்ம சுற்றியும் மரங்கள் பறவைகள் அப்படின்னு அந்த சத்தத்தோடு வாழ்ந்து பாருங்கள். அது நம்ம கொடுக்குற மன நிம்மதி வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு உலகத்தை நோக்கி நம்ம முன்னேறணுங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு நோக்கம். இதுலேயுமே எப்போவுமே இதில் புள்ளி விவரத்தை பற்றியோ இது அங்கே இந்த நாட்டில் இது நடந்திருக்கு இந்த நாட்டில் இது நடந்திருக்கிறத பற்றியோ எதுவுமே நான் பேசலை. ஜென்ரலாக பேசுகிறேன், ஒரு ஜென்ரல் மேனாக பேசுகிறேன். நான் பெரிய விஞ்ஞானியோ இல்லை பெரிய அரசியல்வாதியோ இல்லை ஓட்டு வாங்குறதுக்கோ பேசுகிறது கிடையாது. எனக்கு மனசில் பட்டதை இயற்கை மேலே இருக்க ஒரு பற்றில் நான் பேசியிருக்கேன். பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஏற்றுக்குங்க. இயற்கை மேல் இன்னும் இச்சை கொள்க. இயற்கையை திரும்பி பாருங்கள், நமக்கு அது இன்னமும் கொடுக்கும், இதுக்கு மேலேயும் கொடுக்கும். அழிக்காமல் இயற்கையோட ஏந்து வாழ்வோம். நன்றி.